வன்னியர் சங்கத்தின் சார்பில் வீரத்தாயே வெற்றி திலகமிட்டு விடை கொடுத்து அனுப்பு என்ற முழக்கத்தோடு மகளிர் பெருவிழா மாநாடு இந்த பூம்புகார் மண்ணில் கொட்டும் மழையானாலும் சுட்டெரிக்கும் வெயிலானாலும் எங்கள் குலதெய்வம் மருத்துரையா அவர்களை காண வருவோம் என்ற ஊக்கத்தோடு வருகின்றிருக்கிற இந்த அரங்கமே நிரம்பியிருக்கிற இந்த மகளிர் பெருவிழா மாநாட்டிற்கு தலைமையேற்று நடத்தவர், உங்களை எல்லாம் அழைத்திருப்பவர், உங்களை பாசத்தோடு பார்க்க வேண்டும் என்று உங்கள் இன்முகத்தை எல்லாம் கண்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற நம்முடைய குலதெய்வமாக போற்றி வணங்குகிற பெண்ணுரிமை காவலர், சமூக நீதி காவலர், இந்த மாநாட்டின் தலைவர் வணக்கத்திற்குரிய மருத்துரையா அவர்களே, இந்த மாநாட்டில் சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிற ஐயா அவர்களுக்கு துணையாக ஐயா அவர்கள் கண்ட கனவை நனவாக்குகின்ற விதம் கல்வி கோயில், நம்முடைய ஐயா பெயரில் இருக்கிற அறக்கட்டளையில் சரஸ்வதி கல்வி கோயில்களை பல்வேறு கல்வி நிறுவனங்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிற நம்முடைய கல்வித்தாய் அன்னையார் அவர்களே, எனக்கு முன்பு பேசி அமர்ந்திருக்கிற வன்னியர் சங்க தலைவர், இந்த மாநாட்டு குழுவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அருள்மொழி அவர்களே, நம்முடைய கட்சியின் முன்னாள் தலைவர், சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் மரியாதைக்குரிய பேராசிரியர் தீரன் அவர்களே, முதல் தீர்மானத்தை முன்மொழிந்து வாசித்து அமர்ந்திருக்கிற சகோதரி ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவர்களே, நிறைய பேர் சொன்ன நேராகும், ஐயா பேசியிருக்கிறாங்க. மேடையில் வீற்றிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம், சமூக முன்னேற்ற சங்கம் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளே, இந்த மாநாடு மகளிர் மாநாடு, சக்தி மிக்கவர்கள் பெண்கள், எதையும் சாதிக்க வல்லவர்கள் பெண்கள் என்ற உற்சாகத்தோடு வந்திருக்கிற அன்பு சகோதரிகளே, நிர்வாகிகளே, எல்லாவற்றிற்கு மேலாக நம்முடைய சகோதரிகளுக்கு பாதுகாப்பு அரணாக வந்திருக்கிற வெட்டிவாய் என்று சொன்னால் கட்டி வந்து காலடியில் வைக்கிருக்கிற வீரமிக்க இளம் சிங்கங்களே, அருமை தம்பிகளே, இங்க வந்திருக்கிற உயிரினும் மேலான அன்பு இனமான சொந்தங்களே, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிற அனுமதி வழங்கியிருக்கிற காவல்துறை நண்பர்களே, இங்கே கலந்து கொண்டிருக்கிற உயிரினும் மேலான அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன். தமிழ்நாட்டின் வரலாற்றில் தந்தை பெரியாருக்கு பிறகு பெண்களை போற்றுகிற தலைவர், பெண்களை மதிக்கிற தலைவர், பெண்கள் முன்னேற வேண்டும் என்று கனவு காணுகிற தலைவர், அதற்காக போராடி கொண்டிருக்கிற தலைவர் தான் பெண்ணுரிமை காவலர் மருத்துரையா அவர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. பெண்கள் இந்த நாட்டின் கண்கள், பெண்கள் தான் வீட்டுக்கு வெளிச்சம். பெண்கள் இல்லாமல் குடும்பம் இல்லை, பெண்கள் இல்லாமல் நாடு இல்லை, பெண்கள் இல்லாமல் உலகமே இல்லை என்பதை உணர்ந்துதான் ஐயா அவர்கள் இந்த பூம்புகார் பெருமை சேர்க்கிறவன், கண்ணகி பிறந்தவன், அதோடு தமிழ்நாட்டின் பெரிய ஆறு காவிரி ஆறு கர்நாடகத்தில் உற்பத்தியாகி குடகுமலையில் உற்பத்தியாகி தமிழ்நாட்டில் ஓடி வந்து வங்கக்கடலில் கலக்கிற காவிரி புகம் பட்டணம் என்ற பெருமைக்குரிய இந்த மண்ணிலே தான் மருத்துரையா அவர்கள் இதற்கு முன்பு மாநாட்டை நடத்தினார்கள். இடையிலே சற்று தொய்வு இருந்தாலும் கூட இந்த மாநாட்டை நடத்தியே தீர வேண்டும் என்று மருத்துரையா அவர்கள் கட்டளையிட்டு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு கணம் எண்ணி பார்க்க வேண்டும். மருத்துரையா அவர்கள் வன்னியர் சங்கம் தொடங்கி, பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி, பல்வேறு மாநாடுகள், ஆயிரக்கணக்கான மாநாடுகள், கிராமந்தோறும் மாநாடு, ஒரு சட்டமன்ற தொகுதியில் 100 இடங்கள்ல ஒரே நல்ல மாநாடு, தொகுதி வாரியா மாநாடு, பல ஆயிரக்கணக்கான மாநாடு. பொதுவா மாநாடு என்று சொன்னால் மருத்துரையார் தான் மாநாடு, மருத்துரையாவை தான் பாட்டாளி மக்கள் கட்சி. போராட்டம் என்று சொன்னால் மருத்துரையா, அது பாட்டாளி மக்கள் கட்சி. இது தமிழ்நாட்டின் நிலை. அந்த அளவிற்கு நடத்தி கொண்டிருக்கிற ஐயா தான் இந்த மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கொட்டு மழை,
இந்த மலையிலேயும் நம்முடைய அன்பு சகோதரிகள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு குடும்பமும் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் மது ஒழிக்கப்பட வேண்டும், போதை ஒழிக்கப்பட வேண்டும். ஐயா முன் வச்ச இந்த மாநாட்டுடைய நோக்கமே மது போதை ஒழிக்கப்பட வேண்டும், பெண்மை போற்றப்பட வேண்டும், ஒவ்வொரு குடும்பமும் முன்னேற வேண்டும். அதை போல நாட்டின் பெரும்பான்மை மக்களாக இருக்கிற இந்த வன்னியர்கள் கல்வி வேலை வாய்ப்பில் முன்னேறவில்லை. புள்ளி விவரங்கள் காட்டுகிறது. நமக்காக போராடி 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய குடும்ப தலைவர் சரித்திர நாயகர் மருத்துவர் ஐயா அவர்கள். 20 விழுக்காடு இடஒதுக்கீடு நீங்க நினைச்சு பாருங்க. யாரால் வந்தது, எப்படி வந்தது? மருத்துவர் ஐயா அவர்களால். மருத்துவர் ஐயா இல்லைன்னா 20 விழுக்காடு இடஒதுக்கீடு. அதில் லட்சோப லட்சம் இளைஞர்கள் மாணவர்கள் படித்திருக்கிறார்கள், வேலைக்கு சென்றிருக்கிறார்கள். அதற்கு மேல தனி இடஒதுக்கீடு ஐயாவுடைய கனவு. அந்த கனவு என்பதை நனவாக்குகிற வகையிலே தான் கடந்த ஆட்சி காலத்தில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை சட்டமாக்க காரணமாக இருந்தவர் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள். ஆனால் அது கை கேட்டினது வாய் கேட்டல. நம்ம ஏமாந்து நிற்கிறோம். ஐயா கூட தொடர்ந்து போராடணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அந்த வகையிலே தான் தனி இடஒதுக்கீடு கிடைத்தால்தான் நாம் முன்னேற முடியும். அதிலும் குறிப்பாக இந்த இடஒதுக்கீடு நிறைவேற்றுவதற்கு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். நீ பெண்கள் முன்னேறினாதான் குடும்பம் முன்னேறுன்னு சொல்கிறேன். அன்பு சகோதரிகளை உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நீ பக்கத்தில் இருக்கிற சகோதரிகள் அப்படி கழுத்தை திரும்பி பாருங்க, ஒவ்வொருத்தர் கழுத்தையும் திரும்பி பாருங்க. நீங்க மாநாடுன்னு சொன்னா அல்லது திருமணம்னு சொன்னா, கோவில் திருவிழாக்கள்னு சொன்னா, இப்படி மாநாட்டுக்கு போறாங்கன்னு சொன்னா எல்லாம் தங்க நகையா கழுத்தில் இருக்கும். ஆனால் இங்கே வந்திருக்கிறீங்களே, உங்கள் கழுத்தில் என்ன இருக்குது? மஞ்ச கயிறு தான் இருக்கு. மஞ்ச கயிற்றை தவிர வேற முன்னேற்றம் இல்லையே. 78 ஆண்டுகால சுதந்திரத்தில் இன்னும் மஞ்சள் கயிறு மாறவில்லை, குடிசை வீடுகள் மாறவில்லை, கல்வியில் வேலை வாய்ப்பில் முன்னேறவில்லை. இதற்காக போராடுகிற ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர், நம்முடைய குலதெய்வம் மருத்துவர் ஐயா அவர்கள் என்பதை சகோதரிகளும் இளைஞர்களும் வந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த மாநாடு பிரம்மாண்டமான மாநாடு. இந்த மாநாடு நடத்துறதுக்கு ஐயா அனுப்புவாங்க. மணி, நீயும் இன்னொருத்தர், என்னுடைய அன்பு சகோதரர், ஆருயிர் சகோதரர், நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மாவீரன் குரு மணி, குரு 2 பேரும் போங்கன்னு சொல்லுவாங்க. மாநாடு நடத்துவோம். ஆனால் இந்த மாநாடு ஏற்பாடு பணிகளில் மாநாட்டு மேடையில் மருத்துவர் ஐயா இல்லைங்க, நம்முடைய மாவீரன் குரு இல்லைங்கிறதா நமக்கு மிகப்பெரிய வருத்தம், மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் பாதுகாப்பாக வீடு போகணும். மழையில், கொட்டு மழையில் நனைஞ்சு வந்திருக்கிறீங்க. நாளைக்கு காலையில் எல்லாரும் பாதுகாப்பாக வீடு போய் சேர்ந்தாங்கன்னு அந்த செய்தி ஐயாவுக்கு எங்களுக்கு வந்தால் தான் மகிழ்ச்சி. அந்த அடிப்படையில் இந்த மாநாடு வெற்றிகரமான மாநாடு. இந்த வெற்றிகரமான மாநாட்டில் பங்கேற்றிருக்கிற நம்முடைய அன்பு சகோதரிகளுக்கும், இதற்கு ஏற்பாடு செய்து உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாளராக அழைத்து வந்திருக்கிற நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் தலைமையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடு ஏற்பாடு செய்கிறதுக்கு நம்முடைய மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் சக்திவேல், அவருக்கு உறுதுணையாக இருந்த ஐயப்பன் தங்க ஐயாசாமி, அதுக்கு மேலே பக்கத்தில் தஞ்சை மாவட்டமாக இருந்தாலும் கூட எங்கள் கூட தினமும் இரவு பகலாக கலந்து கொண்டவர் நம்முடைய தஞ்சை மாவட்ட செயலாளர் ஆடுதுறை சேர்மன் மா க ஸ்டாலின், அவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள். பக்கத்தில் திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகிகள், இவங்கெல்லாம் ஒத்துழைப்பாக இருந்தாங்க, உறுதுணையாக இருந்தாங்க. இங்கே வந்திருக்கிற மற்ற மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் ஐயா அவர்கள் சார்பிலும் தலைமையின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடு நடத்தும் இடம் சுற்றுலா தலம், சுற்றுலா பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாநாட்டு பணிகள் நடத்துவதற்கு இங்கே சுற்றுலாத்துறை, அரசு சுற்றுலாத்துறை அனுமதி அளித்திருக்கிறது. சுற்றுலாத்துறைக்கு நன்றி. நமக்கு அனுமதியும் பாதுகாப்பு வழங்கி இருக்கிற காவல்துறைக்கு நன்றி. இதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக இணைத்து அனுமதி வழங்கி இருக்கிற தமிழக அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடு வெற்றி மாநாடு, சரித்திரம் படைக்கிற மாநாடு. அதே நேரத்தில் இங்கே வந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் மனதில் எடுத்து செல்ல வேண்டியது, அடுத்து 2026 பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும்.
அதற்கு மருத்துவரையா காட்டுகிற அமைக்கிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி. வெற்றி கூட்டணி என்பதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் எல்லோரும் உறுதியேற்று செல்ல வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு அனைவருக்கும் நன்றி 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 சொல்லி அமர்கிறேன். வணக்கம். நன்றி கௌரவ தலைவர் அவர்களே. அடுத்தபடியாக லாவோ